Hi friends, welcome back to Sashri's channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம் அப்படினா சாபுதானா தயிர் சாதம். அதாவது ஜவ்வரிசில தயிர் சாதம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் ஜவ்வரிசி 3/4 முக்கால் கப் எடுத்துர்க்கேன். தயிர் பாத்தீங்க அப்படினா 1/2 கப் எடுத்துர்க்கேன். அப்புறமா மோர் எடுத்துர்க்கேன். தாளிக்கிறதுக்கு சீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய் 1, கறிவேப்பிலை, முந்திரி and garnishing கொத்தமல்லி எடுத்துர்க்கேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நைலான் ஜவ்வரிசி இதுதான். சோ இப்படி தான் இருக்கும். நீங்க அப்படியே இத டைரக்ட்டா யூஸ் பண்ணிடாதீங்க. வேகிறதுக்கு லேட் ஆகும். என்ன பண்ணனும் அப்படினா வெறும் கடாயில போட்டு நல்லா நம்ம வறுக்கணும். வறுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். சோ இத தான் நம்ம வந்து யூஸ் பண்ணனும். இதுதான் நைலான் ஜவ்வரிசி. இத வந்து டைரக்ட்டா யூஸ் பண்ணாதீங்க. சோ எந்த ஜவ்வரிசி டிஷ் பண்ணாலும் இப்படி நீங்க அத வறுத்துட்டு அது நல்லா பொரிஞ்சோனே நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த ஜவ்வரிசியை வந்து ஊற வைக்க போறோம் மோர்ல. சோ மோர்ல வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா mix பண்ணிட்டு ஒரு 4 to 5 hours வந்து நல்லா சோக் பண்ணிடுங்க. நல்லா ஊறட்டும் அந்த மோர்ல. சோ பாருங்க 5 hours கழிச்சு நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஊறி நமக்கு வந்து நல்ல பெருசாயிடுச்சு. சோ இத வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி வெச்சுக்கலாம். இப்போ கடாய் ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் பண்ணிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படினா நீங்க நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானோனே சீரகம் போட்டுடலாம். சீரகம் பொரிஞ்சனே கடுகு, உளுத்தம் பருப்பு, முந்திரி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணனும். சோ இந்த டிஷ் வந்து விரதம் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல சூட்டபிளான டிஷ். ஏனா இது வந்து பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி வந்து இஸ் ரிச் ஃபுல் ஆஃப் கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கு. அதனால விரதம் இருக்கிறவங்க இத வந்து தாராளமா எடுத்துக்கலாம். நீங்க இது சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. சோ இந்த நவராத்திரி விரதம், ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க இத தாராளமா எடுத்துக்கலாம். சோ எல்லாம் நல்லா வதங்கனோனே நம்ம சோக் பண்ணி வச்சிருக்கிற இந்த சாபுதானாவை ஆட் பண்ணனும். ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கணும். சோ இந்த டயட்ல இருக்கிறவங்க, weight loss ட்ரை பண்றவங்க இது வந்து எடுத்துக்க வேண்டாம். so because it is high in carbohydrate. சோ இப்போ கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா சாட் பண்ணிடுங்க. நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி வெச்சோம் இல்லையா அந்த மோர், கொஞ்சம் அந்த மோர் வந்து நம்ம ஆட் பண்ணனும். இப்போ ஆட் பண்ணி அந்த மோர்லயே வந்து ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். சோ எல்லாமே வந்து கலர் மாறணும். நமக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் மாறணும். சோ பாருங்க இப்போ நல்லா வந்து எல்லா ஜவ்வரிசியும் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து நமக்கு வெந்திடுச்சு. சோ இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணனும் அப்படினா வந்து நம்ம வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். சோ கேஸ் ஆஃப் பண்ண பிறகு நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணனும். எடுத்து வச்சிருக்கிற தயிர் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிடுங்க. சோ நமக்கு தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பு பேஸ்ட் ஆன் அந்த புளிப்பு தன்மையை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. சோ அவ்வளவுதாங்க. கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். சோ விரத நாட்களுக்கு உகந்த தயிர் சாபுதானா ஜவ்வரிசி தயிர் சாதம் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. சோ பாருங்க எவ்வளவு அழகா ஜெல்லி மாதிரி இருக்கு, கண்ணாடி மாதிரி இருக்கு. சோ டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். சோ நீங்க இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப வித்தியாசமான டிஷ். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டன்ல ஆல் பிரஸ் பண்ணுங்க. See you in the next video. Until then, it's bye from Raji. Keep watching and keep on watching my channel, friends. Bye. Thank you.